கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் லூக்கா 10வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு அந்த கிராமத்துக்கு போகும்போது மார்த்தாள் வீட்டில் தான் தங்குவார். அப்போ அந்த மார்த்தாள் வீட்டில் தங்கும்போது மரியாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணுவான்னா, பற்பல வேலைகள்லாம் செஞ்சு ரொம்ப கவலை வந்துச்சு. ஏன்னா தனியாக செய்கிறா மார்த்தாள். வருத்தம் அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறா, ஆண்டவரே நான் மட்டும் வேலை செய்கிறேனே, என் சகோதரி எனக்கு கூட வந்து உதவியே செய்யலையே, என்னை குறித்து உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மார்த்தாள் கேட்கும்பொழுது தான் ஆண்டவர் சொல்வார் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படுற, கலங்குற, ஒன்றே ஒன்று தான் தேவையானது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறோம். குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள், எல்லா காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம், கவலைப்பட்டுனே இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியம், பல காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அவருடைய பாதம். ஆண்டுடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கணும். தெய்வ சமூகத்தை பார்க்கணும், அவரை நோக்கி ஜெபிக்கணும், வசனத்தை கேட்கணும். அவர் வசனத்தை தான் கேட்டுருந்தான். மரியாள் அவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருந்தான். நம்ம வசனத்தை வாசிக்கணும், தியானித்து அதன்படி அந்த வசனம் நம்ம வாழ்க்கையாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர் எல்லாவற்றையுமே எல்லாமே மாறும். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம கவலைப்படுறனால ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம காத்திருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம், கடனுடைய காரியம், எதிர்காலம், தேவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்றுவார். அதுதான் தேவையானது ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறது. இப்போ நம்மளும் எந்த காரியத்தை கொடுத்தோம் கவலைப்பட்டு நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் கவலைப்படாமல் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்போது நிச்சயமாக முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய சமூகத்தை நம்ம தேடும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர் கூட கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் அவர் கொடுப்பார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் தெய்வ சமூகத்தில் நாம் அதிகமாக நம் நேரத்தை செலவு செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள் மாறும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, நாங்களும் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும், வசனத்தை தியானிக்கும், அதன்படி நடக்கும், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபை ஆவியான ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இனி வருகிற நாட்கள் அப்படியே கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.